Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topic, profit and loss. Dear students, இன்னைக்கு லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் as well as வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஒன்று பார்க்க போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நட்டம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை. The amount for which an article is bought is called its cost price. ஒரு பொருளை வாங்கிய விலையே அப்பொருளின் அடக்க விலை எனப்படும். இந்த காஸ்ட் பிரைஸ் சிபி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ், விற்ற விலை அல்லது விற்பனை விலை அப்படின்னு சொல்லுவோம். The amount for which an article is sold is called its selling price. ஒரு பொருளை விற்ற விலையே அப்பொருளின் விற்ற விலை அல்லது விற்பனை விலை எனப்படும். இப்போ இந்த காஸ்ட் பிரைஸ்னு என்ன, செல்லிங் பிரைஸ்னு என்ன அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. இதுல நிறைய பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களால நேரடியா இந்த மக்கள்கிட்ட போய் இதை விற்க முடியாது. இப்ப செல் பண்றதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஷாப்ஸுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் இதை செல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது இந்த ஷாப்கீப்பர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்துருவார். இதுதான் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். அவர் எவ்வளவு இந்த இண்டஸ்ட்ரிக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கு பே பண்ணாரு, அதுதான் அதனுடைய காஸ்ட் பிரைஸ். இந்த ஷாப்ல அந்த பொருள் இருக்கிறதுக்கான அவர் கொடுத்த அந்த விலையை தான் நாம காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த ஷாப்ல இருந்து என்ன செய்வாருன்னா, இவர் இந்த பீப்புளுக்கு அந்த பொருட்களை எல்லாம் சேல் பண்ணுவார். அப்படி பண்ணும் பொழுது அவங்க என்ன ரேட்டு அந்த பொருளுக்கு கொடுத்து வாங்குறாங்களோ அதை தான் நம்ம செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த கடைக்காரர் எவ்வளவுக்கு அதை செல் பண்ணாரு, அதுதான் நம்ம செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதை பத்தி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட்டை பத்தி பார்க்க போறோம். ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம், ஆர் கெயின் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் மீனிங் தான், ரெண்டுமே லாபம் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா when the selling price is more than the cost price, then there is a profit or gain. அதாவது இங்க பாத்தீங்கன்னா the selling price நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம காஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கலாம். காஸ்ட் பிரைஸ் ஒரு 10 rupees இருக்குன்னு வச்சுக்காங்க. இதனுடைய செல்லிங் பிரைஸ் 12 rupees. ஸோ இவர் 10 rupeesக்கு வாங்கி அதை 12 rupeesக்கு அதை செல் பண்றாரு. செல் பண்ணும் பொழுது அவருக்கு கண்டிப்பா அவருடைய விற்ற விலை அதிகமா இருக்கு. அதாவது இந்த காஸ்ட் பிரைஸோட காஸ்ட் பிரைஸ் அண்ட் இந்த காஸ்ட் பிரைஸோட செல்லிங் பிரைஸை கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்குது, அவரு விற்ற விலை அதிகமா இருக்குது. அப்ப அதிகமா இருக்கும்போது அவருக்கு கண்டிப்பா லாபம் தான் கிடைக்கும். 2 rupees இதுல அவருக்கு லாபம் கிடைக்கும், அதாவது ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால அதை நம்ம ப்ராஃபிட் ஆர் கெயின் அப்படின்னு சொல்றோம். அப்போ காஸ்ட் பிரைஸோட செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்ததுன்னா அது ப்ராஃபிட் ஆர் கெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா ப்ராஃபிட் ஆர் கெயின் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அதாவது விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. அதாவது இங்க பாத்தீங்கன்னா விற்ற விலை தான் அதிகம், அவர் 12 rupeesக்கு அவர் அதை செல் பண்ணியிருந்தாரு அந்த ப்ராடக்டை. அப்போ எது பெரிய நம்பரோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அடுத்தது ஸ்மாலர் நம்பரை நம்ம அதுல இருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கு, அதனாலதான் நம்ம இது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ப்ராஃபிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்ம் ரொம்ப முக்கியம். இதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். விற்ற விலையில இருந்து அடக்க விலையை மைனஸ் பண்றோம். அப்போ பண்ணும் பொழுது 12ல இருந்து 10 rupees மைனஸ் பண்ணா 2 rupees அவருக்கு கெயின் கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ். When the selling price is less than the cost price, then there is a loss.
அதாவது பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் விட காஸ்ட் பிரைஸ் வந்து அதிகமா இருந்ததுன்னா அது வந்து நம்ம லாஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து இந்த காஸ்ட் பிரைஸ் வந்து நமக்கு 10 rupees தான். அப்படி எடுத்துக்குவோம். ஒரு ப்ராடக்ட் வந்து 10 rupees இருக்கு. அதை வந்து இவர் என்ன பண்றாருன்னா அந்த காஸ்ட் பிரைஸுக்கு 10 rupees இருக்கிற அந்த காஸ்ட் பிரைஸோட 2 rupees வந்து மைனஸ் கம்மியா வித்துறாரு. அதாவது 8 rupeesக்கு அவரு அதை செல் பண்றாரு. இப்போ இந்த காஸ்ட் பிரைஸோட செல்லிங் பிரைஸை கம்பேர் பண்ணும் பொழுது காஸ்ட் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்போ காஸ்ட் பிரைஸ் கிரேட்டர் தென் செல்லிங் பிரைஸ். இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து கிரேட்டரா இருந்ததுன்னா அது வந்து நம்ம லாஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவர் வாங்கினது 10 rupeesக்கு வாங்கியிருக்கிறாரு, ஆனா அது செல் பண்ணது 8 rupeesக்கு செல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ கண்டிப்பா அது வந்து லாஸா தான் இருக்கும். இங்க வந்து 2 rupees லாஸ் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம லாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ லாஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸை மைனஸ் பண்ணணும். ஏன்னா காஸ்ட் பிரைஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதுல இருந்து செல்லிங் பிரைஸை நம்ம மைனஸ் பண்ணும்பொழுது எவ்வளவு லாஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நட்டம் இஸ் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இது எதற்கான ஃபார்முலா அப்படின்னா பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் கெயினுக்கான பர்சன்டேஜ் ஃபார்முலா. ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ அதனுடைய பர்சன்டேஜை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இதுதான் ஃபார்முலா. இப்போ ப்ராஃபிட் ஆர் கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100%. அதாவது லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு லாபம் பை அடக்க விலை இன்டு 100%. இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா. அடுத்தது லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100%. அதாவது நட்ட சதவீதம், நட்டம் பை அடக்க விலை இன்டு 100%. அடுத்தது இன்னொரு 2 ஃபார்முலா இருக்கு. இது சப்போஸ் உங்களோட கொஸ்டின்ல ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜும் காஸ்ட் பிரைஸையும் கொடுத்துட்டு செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா அதற்கான ஃபார்முலா என்னன்னா செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டு காஸ்ட் பிரைஸ். ஸோ இதுல ப்ராஃபிட்டும் காஸ்ட் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செல்லிங் பிரைஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இதுதான் ஃபார்முலா. அடுத்து ப்ராஃபிட்டையும் செல்லிங் பிரைஸையும் கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா 100 டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டு செல்லிங் பிரைஸ். இந்த 2 ஃபார்முலாவும் ஈஸி தான். இங்க பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபைனலா காஸ்ட் பிரைஸை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். காஸ்ட் பிரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா செல்லிங் பிரைஸை நீங்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதே போல செல்லிங் பிரைஸ்க்கு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நியூமரேட்டர்ல வரும், டினாமினேட்டர்ல 100 வரும். இங்க காஸ்ட் பிரைஸுக்கு வந்து அது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறிடும். 100 டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜா மாறிடும். நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூ நியூமரேட்டருக்கு போயிடும். இது போல ஈஸியா இதை மெமரியில வச்சுக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ் கொடுத்துருக்கும் பொழுது இங்க ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க, இங்க வந்து லாஸும் காஸ்ட் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஃபார்முலா ப்ராஃபிட்டுக்கு பதிலாக இங்க லாஸ் எடுக்கிறோம். லாஸ் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் அண்ட் காஸ்ட் பிரைஸ். ஆனா லாஸ்ன்னு போடும் பொழுது இங்க வந்து மைனஸ் வரும். ப்ராஃபிட்னும் பொழுது இங்க பிளஸ் வரும், லாஸ்ன்னும் பொழுது இங்க மைனஸ் வரும். இது ரெண்டையும் கொடுத்துட்டு செல்லிங் பிரைஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டு காஸ்ட் பிரைஸ். அதே சமயம் லாஸையும் செல்லிங் பிரைஸையும் கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டு செல்லிங் பிரைஸ். ஸோ அதே கான்செப்ட் தான், அதே ஃபார்முலா தான். இங்க வந்து பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போடுறோம், லாஸ் வரும் பொழுது மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் போடுறோம். ஸோ அதுதான் இதுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க நல்லா மெமரி பண்ணணும்.
ஈஸி தான். இது சொன்ன கான்செப்ட்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.